Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல சுவையான சுரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சுரக்காய் வச்சு சாம்பார் செஞ்சிருப்போம், கூட்டு செஞ்சிருப்போம். பொரியல் மேக்ஸிமம் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ சுரக்காயில உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் தோலை எடுத்துடலாம். இப்போ ரெண்டா கட் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து சீட்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதா இருந்தது அப்படின்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். இந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணிக்கிறோம். நம்ம பொரியல் தான் செய்ய போறோம். இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிட்டா தான் சீக்கிரமா வேகும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது வந்து வறுத்த நிலக்கடலை பருப்பு. வறுக்கல அப்படின்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே காரத்துக்கு ஏற்ப நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 4லேருந்து 5 பூண்டு பல், சின்ன பல்லாக எடுத்துக்கிறதுனால 4லேருந்து 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய பல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 சேர்த்தாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹைலே வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சிருக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம சேர்க்குற இந்த தாளிப்பெல்லாம் வந்து கருகி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா பொரியல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு லைட்டாக சவந்து வரட்டும். அது வரைக்கும் மிதமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து நீர் சத்து காய் அப்படிங்கிறதுனால இதை வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்களாம் வாரம் 2 முறை எடுத்துக்கலாம். இப்போ காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுலேயே தண்ணி விட்டு வரும். அதுலேயே நம்மளுக்கு காய் நல்லா வெந்துடும். இந்த டைமில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குவோம். நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துறாதீங்க. காய் வந்து ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் பார்க்குறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். வெந்து வந்ததுன்னா கொஞ்சம் சுருங்கி வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. நான் இடையில வந்து ஒரு 2-3 டைம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கலந்து விடாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிடும். இப்போ இந்த காய்க்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கூட்டு பொரியல் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இருந்து கடலைப்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்க்கறதுனால வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. அந்த பொடியோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான முறையில் நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த பொரியல் வந்து ரசம், சாம்பார், காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை செட் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.